ஸ்பீச்னா என்னென்னா எப்படி பேசுறது, எப்படி தெளிவாக பேசுறது, எப்படி கரெக்டான சவுண்டில் பேசுறது, எப்படி வந்து வார்த்தைகளை கரெக்டாக ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணி பேசினாதான் மற்றவங்களுக்கு தெளிவாக அது புரியும். ஓகேவா? இப்போ ஸ்பீச்சில் 3 டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ்னால் 3 வகையான பேச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் பெர்சுவேசிவ் ஸ்பீச் அப்படின்னா உண்மையான தூண்டும் பேச்சு. செகண்ட் ஒன் பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச் அப்படின்னா கொள்கை தூண்டும் பேச்சு. தேர்ட் ஒன் வேல்யூ பெர்சுவேசிவ் ஸ்பீச் மதிப்பு தூண்டும் பேச்சு. இப்போ ஃபேக்சுவல் பெர்சுவேசிவ் ஸ்பீச்னா என்ன? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி, அது இல்லாமல் ஃபிகர்ஸ், ஃபேக்ட்ஸ் பற்றிலாம் அது இருக்கும். நம்ம அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணோன்னாவே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் பெர்சுவேசிவ் ஸ்பீச்சில் அடங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள், அதுக்கப்புறம் பாலிசின்னா கொள்கைகள், லாஸ்னா சட்டம், இதை பற்றிலாம் இருந்ததுன்னா அது வந்து பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலிசிஸுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து இது வந்து பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ பெர்சுவேசிவ் ஸ்பீச். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் பற்றியும் அது இல்லாமல் நம்ம சோஷியல் இஷ்யூஸ் பற்றியும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த ஒப்பீனியன் வந்து அனாலிசிஸ் அதில் ஒப்பீனியன் ரெண்டுமே கரெக்டாக தப்பான்னு பார்க்குறது தான் வந்து இந்த வேல்யூ பெர்சுவேசிவ் ஸ்பீச். ஓகே, இது 3 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து லான்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், சரிங்களா? அந்த லான்ற டாபிக் எந்த பெர்சுவேசிவ் ஸ்பீச்சில் இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்போ தான் அதை எப்படி ரிசர்ச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தா பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச்சில் தான் லான்ற டாபிக் இருக்குது. இப்போ லான்ற டாபிக் உடைய அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து நம்ம பாலிசி பெர்சுவேசிவ் ஸ்பீச்சில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் டு மேக் யுவர் ஸ்பீச் எஃபெக்டிவ், எப்படி எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டாபிக் எடுக்கிறோம், அந்த டாப்பிக்கில் சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பேச்சில் வந்து எப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்கணும், அது இல்லாமல் வந்து எங்கேஜிங்காக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2த்துக்கும் வேணும்னா இந்த 5 டாபிக் தெரிஞ்சாதான், கிளியராக புரிஞ்சாதான் நீங்கள் பேச முடியும். அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ரிசர்ச் அபவுட் த டாபிக். ரிசர்ச் அபவுட் த டாபிக்னாவே ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு தலைப்பை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணாதான் என்னன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எங்கேஜிங் உடைய ஆஸ்பெக்ட்ஸ், நிறைய எங்கேஜ் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எஃபெக்ட்ஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ரிசர்ச் பண்ணாதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பி எக்ஸ்பிரசிவ். பி எக்ஸ்பிரசிவ் என்னது? வெளிப்பாடாக இருங்கள், வெளிப்பாடாக இருங்கள். ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம போகிறோம், ஆடியன்ஸ் முன்னாடி போன உடனே நம்மளுடைய எண்ணங்களை என்ன பண்ணோம், எஃபெக்டிவாக வெளிப்படுத்தணும். அதான் வெளிப்பாடாக இருங்கள் முக்கியம், வெளிப்படுத்தணும். முக்கியமாக நம்மளுடைய எண்ணங்களை, தாட்ஸை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினாதான் என்ன ஆகும்னா அந்த ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் எங்கேஜாக நம்மளோட இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு நிறைய ஆடியன்ஸும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வார்த்தைகள் எப்படி நம்மளுடைய பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், கன்வின்ஸ் ஆகணும். நம்ம வார்த்தைகளால் அவங்க கன்வின்ஸ் ஆகணும். அந்த ஸ்பீச் அப்படி பேசினாதான் வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரதி பாஸ்கர் மேடம் எடுத்துக்கலாம், இல்லையா ராஜா சார் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும், நம்புறமாக இருக்கும், அவங்களுடைய வார்த்தைகள் நம்புறமாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே நிறைய பேர், லட்சம் பேர் நம்ம வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸு இருக்காங்க. அதே போல் நம்மளும் நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் வந்து மக்கள் நம்புற மாதிரி இருந்ததுன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா பிக் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லி. இப்போ ஒரு தலைப்பு நம்ம எடுக்கிறோம், ஏதாவது ஒரு தலைப்பு டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக் எடுக்கும்போது அதில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்குல்ல, அது புத்திசாலித்தனமாக இருக்கணும், தேர்ந்தெடுக்கணும். புத்திசாலித்தனமான வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேசும்பொழுது ஆடியன்ஸ் கவனத்துக்கு எப்படின்னா ஒரு பொலைட்டாக பேசினாதான். நேர்மறையாக எதிர்மறை பேசக்கூடாது, நேர்மறையாக பேசணும். அது இல்லாமல் அவங்கள வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணணும், ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பேசினாதான் அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் வந்து நம்மளோடய இருப்பாங்க அவங்க ஆடியன்ஸு. சரிங்களா? அதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இதே பாரதிய பாஸ்கர் மேடம் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ராஜேஸ்வரி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகள் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். கரெக்டான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஆப்போனன்ட் பார்ட்டியோட கரெக்டாக இவங்க இது பண்ண முடியும், போட்டி போட முடியும். சரிங்களா? அதனால் அவங்களே நம்ம எக்ஸாம்பிளாக இதுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்க கரெக்டாக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எடுப்பாங்க, இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அதான் அவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸும் இருக்காங்க. பாசிட்டிவ் நேர்மறையான வார்த்தைகள் வரும். அது இல்லாமல் இன்ஸ்பைரிங்கான நம்ம இழுக்கிற மாதிரி தான். சரிங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளை கவனத்தில் இருக்க வேண்டியது என்னென்னா, முக்கியமானது பாடி லாங்குவேஜ் தான். இப்போ ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி போய் நிற்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசுகிற வார்த்தைகளை விட பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆடியன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக் வித் கோமாளி நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா குரேஷி பாருங்கள், புகழ் பாருங்கள், ராமர் பாருங்கள், இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜால் தான் நம்ம எல்லாருமே ஈர்த்திருக்காங்க. நம்ம எல்லாருமே அதனால தான் வந்து குக் வித் கோமாளியே பார்க்குறோம். அப்போ இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருக்காங்க, அவங்க நம்ம எல்லாருமே கொடுத்துருக்கோம் பாடி லாங்குவேஜ் தான். சரிங்களா? அவங்க ஜோக் பண்ணுவாங்க, தமாஷ் பண்ணுவாங்க, ஓகே. ஆனால் முக்கியமானது பாடி லாங்குவேஜ். அதே போல் வடிவேலு வச்சு தான் மீம்ஸாக வைக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜால் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவரை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் பாடி லாங்குவேஜில் எவ்வளோக்குள்ள ஆடியன்ஸை ஈர்க்க முடியுன்றது அந்த மெயின் இதுதான். ஃபஸ்ட்டு பாடி லாங்குவேஜ் தான். டோன்ட் பக் அப் த கண்டென்ட். இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிறோம், நம்ம அந்த டாபிக் பற்றி 2 பேஜ் 3 பேஜ் கூட எழுதி வைக்கிறோம். ஆனால் அதை அப்படியே போய் வாமிட் பண்ணால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஒரு பட்டிமன்றம் எடுக்கிறோம், நம்ம பட்டிமன்றம் பார்க்கும்போது பாரதி மேடமோ இல்லை ராஜா சார் பேசும்போது நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்குறோம். ஏன் அதை பார்க்குறோம், அவங்களுடைய ஸ்பீச் எஃபெக்டிவாக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது, வேர்ட்ஸ் சூப்பராக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம அந்த பட்டிமன்றத்தை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். மனப்பாடம் பண்ணி சொன்னால் நம்ம அந்த ஸ்பீச்சை கவனிக்கவே மாட்டோம். சரிங்களா? அதான் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணும், டாபிக் பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அதே போல் எக்ஸ்பிரசிவ்னா வெளிப்பாடாக இருங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸை கிளியராக எஃபெக்டிவாக சொல்லுங்கள். ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுக்கோங்க. அதே போல் பிக் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லினா, ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசும்பொழுது அந்த வார்த்தையை புத்திசாலித்தனமாக கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை விட பாடி லாங்குவேஜ் தான் ஆடியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஆடியன்ஸும் வருவாங்க. நெக்ஸ்ட்டு அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் எப்பயுமே சொல்லாதீங்க. I hope the video was useful. Thank you.